தீவிரவாத தாக்குதலின் போது பொதுமக்களை பாதுகாப்பது குறித்த ஒத்திகை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வான்வழி தாக்குதல் குறித்த எச்சரிக்கை சைரன்களை இயக்கி ஒத்திகை மேற்கொள்ள அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? மத்திய உள்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு அளித்துள்ள தகவல், நமது நாடு மீது தாக்குதல் ஏற்பட்டால் அந்த சமயத்திலே எத்தகைய எச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அது போல உள்ளது. குறிப்பாக ஏர் ரைடு வார்னிங் சைரன்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் முக்கிய விவரமாக, அதாவது ஒருவேளை விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதலிலே ஈடுபட்டால் அந்த சமயத்திலே பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அளிப்பதற்கு இது போன்ற சைரன்கள் பயன்படும். ஆகவே ஒருவேளை அத்தகைய தாக்குதல் ஏற்பட்டால் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறிவுரை அளிக்கப்பட்டுள்ளது. அதே போலவே சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸ் மற்றும் மாணவர்கள், அதாவது சாரணர் படை ஆகியவை இருக்கின்றன, என்சிசி போன்ற படைகள் இருக்கின்றன. இவற்றை சேர்ந்தவர்கள் பொதுமக்களுக்கு உதவும் வகையிலே, அதாவது ஏதேனும் தாக்குதல் ஏற்பட்டால் அந்த சமயத்திலே மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுப்பதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கிராஷ் பிளாக் அவுட் மெஷர்ஸ் என்பது, விமானங்கள் தாக்குதல் நடத்த வந்தால் அனைவரும் விளக்குகளை அணைத்து விட வேண்டும் என்பது பொதுவான விதி. அதாவது இருளிலே எந்த இலக்கு எங்கே இருக்கிறது என்பது சரியாக தெரியக்கூடாது என்பதற்காக அத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. முன்பு நடந்த போர்களிலே இத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன. அதே போலவே இப்போதும் பின்பற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல முக்கிய இடங்களை, அதாவது கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், பெட்ரோல் டீசல் போன்றவற்றை நாடு முழுவதற்கும் சப்ளை செய்வதற்கு இவை தேவைப்படுகின்றன. இது போன்ற இடங்கள், மின்சார உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் ஆகியவற்றை பத்திரமாக வைப்பதற்காகத்தான் கேமோஃபிளாஜ் ஆஃப் வைட்டல் பிளான்ஸ் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எவாக்குவேஷன் பிளான் அண்ட் இட்ஸ் ரிகர்சல் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தாக்குதல் நடைபெற்றால் அதிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றி பத்திரமாக வேறு இடங்களுக்கு அவர்களை கொண்டு சேர்ப்பது என்பது, இது பொதுவாகவே எல்லை பகுதிகளில் உள்ள மாநிலங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் அந்த மாநிலங்கள் மட்டுமல்லாமல் விமானப்படை தாக்குதல் என்று ஏற்படும் போது அருகில் உள்ள பிற மாநிலங்களுக்கும் இது தேவையானதாக இருக்கும். ஆகவேதான் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் வற்புறுத்தி இருக்கிறது, அறிவுரை அளித்திருக்கிறது. பணிக்கும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கூட இந்தியாவின் மேற்கு கரையில் இருக்கின்றன. மும்பை மிகவும் முக்கியமான நகரம் என்பது நமக்கு தெரியும், அதிக ஜனத்தொகை கொண்ட நகரம். ஆகவே அந்த இடங்களுக்கும் இத்தகைய அறிவுரைகள் மிகவும் பொருத்தமாக இருக்கும். மத்திய அரசு இத்தகைய அறிவுரை அளித்திருப்பதை வைத்து பார்த்தால், ஒருவேளை இந்தியா ஏதேனும் ஒரு முக்கிய தாக்குதலை நடத்தி அதற்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் பதிலடி கொடுக்க முற்படலாம், அல்லது பாகிஸ்தானே இத்தகைய தாக்குதல் நடத்த முற்படலாம். நதிநீர் நிறுத்தப்படுவது போன்ற காரணங்களுக்காக இப்படி தாக்குதல் நடைபெற்றால் எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்வது என்பதற்காக இத்தகைய நடவடிக்கைகள் அறிவுரையாக வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பல்வேறு முக்கிய அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அறிவுரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.